போராட்டக்களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய இளைஞர் காங்கிரஸ் பீகாரின் வாக்கு திருட்டு ஒட்டுமொத்த தேசத்தையும் நடுநடுங்க வைத்துவிட்டது. இன்றைக்கு தெலுங்கானா மக்கள் போராட்டக் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய இளைஞர் காங்கிரசின் தலைவர் உதயபானு தலைமையில் தெலுங்கானா இளைஞர் காங்கிரஸ் களப்போராளிகள் தெருக்களில் இறங்கி மக்களை இணைத்துக் கொண்டு போராட துவங்கி இருக்கிறார்கள். வாக்கு திருட்டுக்கு எதிரான இந்த யாத்திரை பாரதிய ஜனதா மற்றும் தேர்தல் கமிஷன் கூட்டணியை மக்கள். வணக்கம். செந்தில்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம். தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த பணிகளை முற்றாக புறக்கணிப்பது என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரிகின்ற வருவாய்த்துறை கூட்டமைப்பை சார்ந்த வருவாய்த்துறை ஊழியர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், நில அளவை பிரிவு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு ஊழியர்களும் இன்று புறக்கணித்திருக்கிறார்கள். அதே தருணத்திலே வாக்குச்சாவடி முகவர்களாக இருக்கின்ற பிஎல்ஓஸ் என்று அழைக்கப்படுகின்ற சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மாநகராட்சி நகராட்சி ஊழியர்கள், ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஊழியர்களும் இந்த பணிகளை இன்று முற்றாக புறக்கணித்திருக்கின்றார்கள். இதனுடைய காரணம் என்னவென்றால் மிக உச்சபட்சமான மனித உழைப்பு சுரண்டல், மனித உரிமை மீறல். ஒரு மனிதனால் எவ்வளவு இயலுமோ அதை தாண்டி கொத்தடிமை, பண்ணையடிமை முறைகளை விட மிக கொடுமையாக இருக்கின்றது. அதில் கூட ஒரு மனிதனால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு உழைப்பு மட்டுமே பெறப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு மனிதனால் இயலாத அளவு, உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவு, சிந்தனைகள் மாறுகின்ற அளவு, உளவியல் ரீதியான தாக்குதலையும் சேர்த்து என்னால் செய்ய முடியாத பணிகளை செய்ய சொல்லி வற்புறுத்துகின்ற, மிக மோசமான அச்சுறுத்துகின்ற, செய்யலென பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், தண்டனை வழங்குவோம், கடுமையான சொற்களால் வசைப்பாடுவோம் என்ற அளவுக்கு இது ஒரு ஜனநாயக ரீதியாக நாட்டில் தான் நாம் வசிக்கிறோமா என்ற ஐயத்தை எழுப்புகின்ற அளவு எஸ்ஐஆருடைய பணிகள் என்று சென்று கொண்டிருக்கின்றது. இதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து முறையீடு வைத்தோம். கடுமையான பணிகள் இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர்கள் நீங்க ஆலோசனை வழங்குங்க. அவங்க ரொம்ப அதிகமாக நெருக்கடியை கொடுக்குறாங்க. மனிதர்களுடைய இயல்புக்கு மீறி நாங்கள் இங்கே வதைக்கப்படுகின்றோம். வதைகூடமாக தமிழ்நாடு மாறிவிட்டதா என்று எண்ணும் அளவு இருக்கின்றது என்பதை நாங்கள் கோரிக்கையா வச்சோம். அதில் இருக்கின்ற முரண்பாடுகளை சுட்டி காட்டணும். முறையான பயிற்சிகளை கொடுங்க, தளவாடங்களை கொடுங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எந்த உள்கட்டமைப்பும் இல்லாத நிலையில் நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்றீங்க. சாமானிய சத்துணவு ஊழியர்களுக்கு அவங்க பெரிய அளவு ஒரு நல்ல ஒரு தரமான செல்போனோ அதுக்கான டேட்டா வசதியோ அவங்கள்ட்ட இல்லை. ஆனா அவங்கள்ட்ட வேலை வாங்குங்கன்னு சொல்றீங்க. எந்த வசதிகளையும் தேர்தல் ஆணையம் தராது. எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்கணும்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? அப்படிங்கிற அடிப்படையில நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை வச்ச போது தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் நிச்சயமாக சொல்றேன்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் இங்க கொடூரமான தாக்குதல் நடக்குது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவங்க சொல்றேன்னு சொன்ன பிறகுதான் நாங்க கடுமையான பணிச்சுமையில் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க ஊழியர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய ஊழியர்கள் மன உளைச்சலோடு வாகனங்களை இயக்கி வாகன விபத்துகளுக்கு உள்ளாகின்ற நிலை. பல்வேறு தோழர்கள் இந்த பணியை விட்டு போயிடலாங்கிற அளவுக்கு இருக்கு. ரொம்ப கொடூரமா இருக்கின்ற அளவுக்கு வேதனைப்படுறாங்க. பெண் ஊழியர்கள் அடிப்படை தேவைகளான வீட்டு பணிகளை செய்வதோ, உணவு சமைக்கின்ற பணிகளையோ, குடும்பத்தார்களை கவனிக்கின்ற பணிகளையோ, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற அளவு கூட இங்க அவகாசம் இல்லை. அந்த அளவுக்கு இங்க வதை செய்யப்படுறாங்க. அப்படிங்கிறத நாங்கள் அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியிருக்கோம். இதற்கான போதிய கால அவகாசத்தை கொடுக்கணும். இந்த வேலைகளை தவறாக செய்வதால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க. மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இப்போ இந்தியா பிரதமர் கண்ட்ரோல் பட்டன் அமுக்கட்டும், அப்படியே ஓட்டு போடட்டும். அப்போ 2 சுவிட்சையும் பிரதமர் மோடியுடைய கண்ட்ரோலில் 100 ஓட்டு போடட்டும். 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் நான் இதை நிரூபித்து காட்ட தயார். ஆகையால் 6/1/2026 வாய்தாவில் ஜெய 1 நீதிமன்றம் மோடிக்கு உடனே தெரியப்படுத்தி, என்னுடைய வீடியோவும் தெரியப்படுத்தி, உலகத்தில் இந்த வீடியோ எதற்காக போடுறேன்னா, எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்க, அதை படிக்க சொல்லியிருக்கீங்க, அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்க சொல்லியிருக்கீங்க. அதில் என்னென்னா, இந்த என்னை எங்கே கைது பண்ணாங்கன்ற வரைபடம் இதில் இல்லை. எந்த இடத்துல என்னை கைது பண்ணாங்கன்ற வரைபடம் இல்லை. இது என்னுடைய வரைபடம், நான் வரைஞ்சது. என்னை ஏனுக்குள்ள அரெஸ்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் இதில் இருக்குது. ஆகையால் நீங்கள்
இந்தியா அளவில் பிரதமராக இருக்கீங்க. நீங்கள் 100 ஓட்டு போடும்போது எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து இந்த மிஷினில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். மோடி 100 ஓட்டு பிஜேபிக்கு தாமரை சின்னத்துக்கு போடும்போது ஜெயப்பாண்டி எப்படி வெற்றி பெறுகிறேன் நேரடி ஒளிபரப்பில் இப்படி தான் நம்ம காமிப்போம். எதுக்கு காமிக்கிறோம்னா இந்த ஆமையா எல்லோரும் பார்ப்பாங்க. ஆமாம், கண்ட்ரோல் சுவிட்சையும் மோடி அமுக்குறாரு, ஓட்டும் போடுறாரு. ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டே போடலையே, எப்படி பிஜேபி தோல்வி அடைஞ்சது? அப்போ எல்லாரும் கேட்பாங்க, அப்போ பணம் கொடுத்து வெற்றி பெற்றது பொய், போலி வாக்காளரை உருவாக்கி வெற்றி பெற்றது பொய் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் ஜெயம் 1 நீதிமன்றம். இன்றைக்கு நான் 3 மணி வரைக்கும் ஜெயம் 1 தான் நான் இருந்தேன். ஜெயம் 1 நீதிமன்றம். இந்த நான் என்னென்ன தவறுகள் செய்தனோ அத்தனை தவறும் இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிவருவதற்கு தான் நான் செய்திருந்தேன். இந்த வீடியோவை இன்றைக்கி போட்டுறேன். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டைமில் பேசுவோம். 3 மாதங்கள் கால அவகாசம் எங்களுக்கு தர வேண்டும். அதே போல கூடுதல் உழைப்பு நாங்கள் இருக்கின்ற பணிகளை மேற்கொண்டு செய்து கொண்டேதான் இந்த பணியை பார்க்கிறோம். இயல்பான பணிகளையும் கேட்காம இல்லை, அரசு தரப்பிலிருந்து கேட்கின்ற அத்தனை பணிகளையும் செய்து கொண்டுதான் செய்கின்றோம். எனவே இதற்கான மதிப்பூதியமாக 1 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும், 3 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும், உரிய பயிற்சியினை வழங்க வேண்டும், அதற்கான தளவாடங்களை உள்கட்டமைப்பை செய்து கொடுக்க வேண்டும். அடிக்கடி கூகுள் மீட் என்ற பேர்ல கூட்டத்திலே நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்கு. கூட்டத்தில் பேசுகின்ற உயர் அலுவலர்கள் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க. இதனாலதான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் தற்கொலை செய்கின்ற நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பணியின் பொருள் தற்கொலை என்பது அடிமை தேசத்தோட மோசமா இருக்கு, பிரிட்டிஷ் பீரியடோட மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் பின்வாங்க வேண்டும். அவர்களுக்கு முதல்ல உரிய ஆலோசனையை அவர்கள் செய்து ஊழியர்களை வதைக்காம பணி நாட்களிலே பணி நேரத்திலே இந்த பணியை செய்வதற்கான வாய்ப்பினை ஏற்பாடுகளை செய்து கொடுத்து இந்த வேலைகளை இலகுவாக்கி வாக்காளர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வெகுஜன மக்களை நாங்கள் போய் விரட்டுறோம். அவங்க கோவப்படுறாங்க, படிவத்தை கிழித்து மூஞ்சியில் எறிகிறாங்க. அவசர அவசரமா கொடுக்குறீங்க, அவசர அவசரமா தகவல்கள் கேட்கறீங்க, தகவல் எங்கள்கிட்ட இல்லைங்கிறாங்க. இதை நாங்கள் சேகரிச்சு தான் கொடுக்கணுங்கிறாங்க, யோசிச்சுதான் பார்க்கணுங்கிறாங்க. அப்ப அவங்க உடனே நீ கொடுத்து வாங்கு, இன்னைக்கே நீ கொடுக்கணும் படிவத்தை ஆன்லைன்ல ஏத்துக்கிறதெல்லாம் உச்சபட்ச கொடுமை. அதுல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தவறுகள் நடந்து வாக்காளர்கள் வாக்கு செலுத்த இயலாத நிலை தள்ளப்படக்கூடாது. அதே நேரத்தில் வணக்கம்.